வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கையெழுத்து போட மாட்டேன்னா என்னமா அர்த்தம்? அவங்கள நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. நான் மட்டும் தான் கூட்டிட்டு வந்தனா? யானி என்னாச்சு? இல்லனா பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்தவங்க இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணணுமா? அம்மா பண்ண மாட்டாங்க. சரி கொடுங்க, நான் சைன் பண்றேன். தேங்க்யூ சார். ஆனந்தி உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. உள்ள போமா. என்கிட்ட என்ன பேசணும்? என்னன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சொல்ல மாட்டேனா? உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றா. போயேன். இப்ப போய் பேசுறதுல என்னமா கஷ்டம்? போமா. அன்பு சார், நீங்க எப்போ வந்தீங்க? யாருமே சொல்லல. அண்ணா, நீங்க அண்ணிய பார்க்க உள்ள போனது மகேஷ் சார் வந்தாருண்ணா. டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஆமா அன்பு, ஆனந்தியோட ஹெல்த்தை பத்தி டாக்டர் கிட்ட கேட்டேன். குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆமா சார், ஆனந்தியும் நல்லா இருக்கா. அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க அம்மா தான் பெரிய ஹெல்ப் பண்ணாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. அம்மா எங்க? ஆனந்தி ஏதோ பேசணும்னு சொன்னா சார். அம்மா அவளை பார்க்க தான் உள்ள போயிருக்காங்க. ஓகே ஓகே, டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டாக்டர் சொன்னாங்க. என் கார்லயே டிராப் பண்ணிடுறேன் அன்பு. ஐயோ சார், நீங்க எவ்வளவு தூரம் வந்து பார்த்ததே பெரிய விஷயம் சார். உங்களுக்கு வேலை இருக்குன்னு தான் நான் இப்ப வண்டி புக் பண்ணிட்டேன். கார் தான் புக் பண்ணிருக்கேன். அம்மா யாழின்னு அவங்களும் கூட இருக்காங்கல்ல. சோ வாட் அன்பு, அவங்கள நான் டிராப் பண்ண மாட்டேனா? சார், நீங்க எதுவும் நினைக்க மாட்டீங்க. இருந்தாலும் அம்மா ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அது கஷ்டமாயிடும். அதுக்காகத்தான் தப்பா நினைச்சுக்காதீங்க. நோ நோ, இட்ஸ் ஆல் ரைட் அன்பு. பட் அந்த டிரைவர் கிட்ட பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போக சொல்லணும். நான் பாத்துக்கிறேன் சார், சேஃபா தான் கூட்டிட்டு போவேன். குட். ஆனந்திக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அவளை பத்திரமா பாத்துக்கோ அன்பு. இதுவும் அந்த துளசியோட வேலை தான் சார். வீட்டுக்கு போய் அவகிட்ட விசாரிச்சா உண்மை தன்னால வெளியே வந்துடும். அவளை சீக்கிரமா வீட்டை விட்டு அனுப்பிடுற அன்பு. ஆனந்திக்கு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் நிச்சயமா வேணும். நிச்சயமா சார், அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பணம் ஏதாச்சும் வேணுமா? ஹாஸ்பிட்டல் பில் ஏதாச்சும் செட்டில் பண்ணணுமா? இல்ல சார், இங்க எல்லாமே ஃப்ரீ தான். ஓ நைஸ். சார், கேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாரு அம்மா பேஸ்ட் வந்தோன்னா நம்ம கிளம்பிடலாம். சார் ஒரே நிமிஷம், கேப் வந்திருக்கு. அன்பு நானும் வரேன். வாங்க. இங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நானும் குழந்தையும் இப்படி பொழைச்சிருக்கவே மாட்டோம். ரொம்ப நன்றி அத்தை. இத சொல்லதான் கூப்பிட்டியா? நன்றி சொல்லாம விட்டா அது பாவம், என்னைய விடாது. எனக்கு நன்றி உன் வார்த்தையில தேவையில்ல, செயல்ல காட்டு. காட்டுவேன், நிச்சயமா செயல்லையும் என் நன்றியை காட்டுவேன். நீங்க என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் வருத்தப்படாத நாளே கிடையாது. ஆனா எல்லா வெறுப்பு கோவத்தையும் தாண்டி எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க தவிச்ச தவிப்பு பார்த்தப்புறம் உங்க மனசுல கோவந்தே இருக்கு, வெறுப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோவமும் ஆறணும், சரியாகணும். அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் நிச்சயமா செய்வேன். உங்களை அம்மாங்கிற இடத்துலதான் பார்த்தேன். அதுக்கு நீங்க 100% தகுதியானவங்கன்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்க. நான் யாருக்கும் எதையும் நிரூபிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யல. நீயும் வயித்துல இருக்கிற இந்த குழந்தையும் என் புள்ள வாழ்க்கையை விட்டு தள்ளி இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் தப்பா நடக்கணும்னு நான் நினைச்சதே இல்ல. யாரால உருவாச்சுன்னே தெரியாத இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, பத்திரமா பாத்துக்கணும், காப்பாத்தணும்னு நீ இவ்ளோ தவிக்கிறியே. என் புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்து அன்பு என் வயித்துல உண்டான நாள்ல இருந்து அவனை எவ்வளவோ சந்தோஷமா சுமந்து பெத்து 25